நடக்காது. அப்போ இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். நல்ல வேளை அம்மா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி கிளம்பிட வேண்டியதான். எவ்வளவு நேரம் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது? வெயிட் பண்ணி பொறுமையா போயிட்டு. சங்கி என்ன இந்த பக்கம் அங்க வெயிட் பண்ணிட்டு நிக்க? ராஜு, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவ திருப்பி வரதுக்குள்ள நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும். அதுக்காக தான் பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கேன். பஸ்ஸே வர காணோம். ஒன்னும் பிரச்சனை இல்லனா நான் வேணா கொண்டு அம்மா வீட்ல கொண்டு விடவா? ஐயோ வேண்டாம். உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என் ஒய்ஃபை பத்தி என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்க? அவ தங்கமான பிள்ளை. அவட்ட அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், நானும் சங்கீதாவும் கிளாஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு. உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? எனக்கா ஒரு ஒர்க்கும் இல்ல, சும்மா அங்கேயும் சுத்திட்டு தான் வரேன். சரி ஓகே, அப்ப என்ன கொண்டு அம்மா வீட்ல கொண்டு விட்டுட்டு அப்புறமா நான் பஸ்ல கூட வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிட்டு வா, ரெண்டாவது கொண்டு இங்கே கொண்டு இறக்கி விட்டுருந்தேன். சங்கி கிளம்புவோமா? இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பேசாம தலைய குனிஞ்ச மாதிரி நின்னுக்கோ. அப்பதான் அடி விழுந்தா கூட வலிக்காது. இப்ப இவ எதுக்கு தலைய நாய்க்கு வெட்டி போட்ட மாதிரி அப்படியே தலைய தொங்குன மாதிரி வச்சிட்டு இருக்கா? அது பேசாம போட்டு தள்ளிரோமா? ரெண்டு வழியில நின்னுட்டு இருக்குவா, கிறுக்கு வாடா. என் முகக்கிட்டே உரசிட்டு வருவா. வீட்ல கிடந்து சண்டை போட்டதுன்னு காணாம இப்ப தேர்ல வர வந்து நிக்கா நம்மள தடுக்குதுக்குன்னு. இனி நான் பேச மாட்டேன், என் கையில இருக்கறதான் பேசும். ஹலோ 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 சீக்கிரம் பாட்டலாம். லே பியாரிக்க மண்டையா, வாரம்ல சீக்கிரம். சின்ன பியாரிக்க மண்டையும் போன் போட்டுட்டே இருக்கான். அலுமுடி இதுகள புற வந்து பாத்துக்கலாம். என்ன வெட்டிடாதியா, என் பொண்டாட்டிய வெட்டுங்க. அவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சிம்ரனே, ராதிகாக்கு நாத்து யாம்டி இப்படி நடுத்தேர்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. ஏக்க அவட்டவே கேட்க முடியுமா? ஒருவேளை புருஷன் பொண்டாட்டி மாறி மாறி அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு அழுதுட்டு கிடக்கவளோ என்னவோ தெரியல. அப்படியே தான் இருக்குமா இருக்கும். அதுக்கே இப்படி நடுத்தேர்ல உட்கார்ந்து அழணும். வீட்ல போய் உட்கார்ந்து அழ வேண்டியதானே. ஏக்க நம்ம கதையை விட்டுட்டு இவ கதையை நம்ம பேசிட்டு இருக்கோம். வாக்க போவோம், அவனை அடிச்சு தீக்கணும் வா. நீங்களும் உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்க. கட்ட வாரிலால என் பொண்டாட்டி அடிங்க, என்ன அடிக்காதீங்க. அவ எவ்வளவு அடிச்சாலும் தாக்குவா. ஆனா நான் ஒரு அடிக்கு கூட பிளக்க மாட்டேன். கீழே விழுந்து சுருண்டுருவேன். சரியான ஆரவிட்டு கோஷ்டிகளா இருக்கும் போலுக்கு ரெண்டும். என்ன ஒருத்தரையும் காணல? யோ மனசா, ஒருத்தரையும் காணல. எல்லாரும் போயிட்டாளுவோ. நீலுக்குட்டி உன்னை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து அரண்டு ஓடிட்டாளுவோ. என்னடி குடும்பத்தோட நடிச்சிட்டு திரிவியா? யாரு? நானா? அடியே நீதான். உன் புருஷன் கூட நடு ரோட்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி அழுது உருண்டுட்டு கிடக்க. எப்ப சொன்னே? அடியே இந்த பொம்மாத்து காட்டுறது படம் காட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. அதெல்லாம் உங்க அம்மை கிட்ட உன் புருஷன் கிட்ட. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, கையில என்ன இருக்கு பாத்தியா? பூரி கட்ட. பாரு, நான் ஒரு தனி ஆளு நினைச்சுக்கிடாத. என் பின்னால ஒரு பெரிய படையே இருக்கு. அடியே நான் ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பின்னால ஒரு கூட்டமே வந்து நிக்கும். அது துட்டுக்காண்டி சேர்ந்த கூட்டம் இல்ல உன்ன மாதிரி. அது அன்புக்காண்டி பாசத்துக்காண்டி சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம். ஒரு பாடு போட்டுன்னு வச்சுக்க, அப்படியே உங்க ஊர்ல போய் சுருண்டு மடங்கி கிடப்ப. அடியே ஒன்னு அடிக்கிறதுக்கு இந்த பூரி கட்ட ஒண்ணு தேவையில்லை. என் சுண்டு விரல் போதும். நசுக்கிடுவேன் நசுக்கி. ஜாக்கிரதை. என்ன எதுக்கு இப்ப அடிச்ச? என் போக்குல வீட்டுல இருந்த என்னங்க கூட்டிட்டு வந்து நிக்க விட்டு என் ஊர்ல என்ன கண்டாலே நடு நடுங்கி என் முன்ன நின்னு பேசுறதுக்கே பயப்படுவாங்க எல்லாரும். அப்படியாப்பட்ட என்ன இந்த ஊர்ல இந்த தெருல நடு தெருல நட்ட குத்தர நிக்க விட்டு அண்ணா போறல்ல சில்வண்டு, அந்த சில்வண்டு கிட்ட யாச்சும் பேச்சும் கேட்கறதுக்கு என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்க. அந்த சில்வண்டு என்ன பார்த்து எப்படி எல்லாம் பேசிட்டு போறா. அவளை ஒத்த கையில தூக்குறோம்னா அப்படியே பறக்க விட்டுருவேன். அவ என்ன பார்த்து அந்த பேச்சு பேசிட்டு போறா. அவ சுண்டு வரலால என்ன நசுக்கிடுவாளாம். அவ இந்த பேச்சு பேசிட்டு போறதுக்கு காரணம் யாரு? யாரு? நீர்தான். இனி ஊர்ல ஒருத்தி என்ன மதிப்பாளா? முக்கியமா அவ என்ன மதிப்பாளா? மதிச்சிட்டு போல என்ன மிதிச்சிட்டு போறா. அதுக்கும் காரணம் நீதான். என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் அவரு. அவரை கை நீட்டி அடிக்கிறது தப்புதான். டி வந்துட்டியா? தேவையில்லாத பேச்செல்லாம் நீ பேசாத. உன் போக்குல உன் சுவாலி என்ன உண்டோ அதை மட்டும் போய் பாருப்போ. பால் பாயசத்தை குடிச்சில்ல, போய் படுத்து தூங்கு போ. ஏட்டி உனக்கு அவ மேல கோபம் இருந்தா அவட்ட போய் காணி. அதுக்கு ஏம்டி புள்ள பூச்சி மாதிரி அப்பாவியான மனசனை போட்டு அடி அடி அடிச்சு கொல்லுத? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா அவட்ட போய் பேச வேண்டியதுனே. டி அவட்ட போய் பேசு. பேசுதம்மா பேசுதேன். இனி அவட்ட பேச்சு கிடையாது, பீச்சு தான்.
என்ன பண்ண போறாளோ தெரியலையே. இந்த பாரு சங்கி, சும்மா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடக்கிற சோழி எல்லாம் வச்சுக்கிடாத. உனக்கு எங்க போகணுமா உடனே எனக்கு ஒரு போன் அடி, ராஜேஷ் இங்க போகணும் அங்க வரணும் அப்படின்னு சொல்லு. டக்குன்னு பைக் எடுத்துட்டு உன்னை கொண்டு போய் விட்டுருவேன். அது இருக்கட்டும் ராஜேஷ், உன்னோட வைஃப் கோவப்பட மாட்டாங்களா? அதான் நான் சொன்னோம்ல, என் ஒய்ஃப்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய டைப்பு. இல்ல நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். வேற மாதிரினா எப்படி? சரி அது இருக்கட்டும், உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா, ஃப்ரீயா இன்னைக்கு? இன்னைக்கு என்னவோ என் பொண்டாட்டி ரசம் வச்சுட்டா, அதனால அந்த வேலை இல்ல. அதுக்கப்புறம் பாத்திரம் குமிச்சு கிடக்கு, அதெல்லாம் இனிமேதான் போய் விளக்கணும். அதுக்கப்புறம் துணியை இனிமேதான் போய் துவைக்கணும். அதெல்லாம் எப்படி விட விளக்கமா சொல்ல சங்கி, அது வந்து இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இன்னைக்கு ஒன்ன கொண்டு விட்டுட்டு போன போறதான் இருக்கு எனக்கு செம ஒர்க்கு. ஓ அப்படியா? அப்ப தூங்குறதுக்கே நைட் 11 மணி ஆயிரும் போல இருக்க. அவ்வளவு ஒர்க் போல இருக்க. பின்ன வீட்டுக்கு இன்ப போன பிறகுதான் என் பொண்டாட்டி தின்னுட்டு போன எச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து கமத்தணும். அடுத்தால வீடு தூக்கணும், துடைக்கணும், அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்கணும், அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் காய போடணும், அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு செய்யணும், அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவணும், உருட்டணும், புறக்கணும். அப்பப்பா நைட்டு 12 மணி ஆயிருமே. இது எப்படி விளக்கி சொல்ல சங்கி? நைட்டு ஒரு 12 மணி காடலாம் ஆயிரம் பத்துக்கோ. அவ்வளவு வேலை இருக்கு எனக்கு. சரி விடு, அதை பத்தி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கியா எனக்கு ரொம்ப டென்ஷன் மண்டைக்கு ஏறிடும். ஆதிஸ், இந்த பையன் நம்ம புஷ்பாக்காவோட அக்கா பையன் தானே? ஆமா அவன்தான். ஹாய் தேவா அண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு ஊருக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொட்டி படுக்கையோட கிளம்பியாச்சு போல இருக்கு. இல்லனே, இங்க ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும், அதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட பார்க்கதா இருந்தா எதுக்கு பொட்டி படுக்கையோட போனோம்? அது வந்துனே கொஞ்சம் பொருள்லாம் அவன் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர சொன்னா, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பத்திரமா பேக்ல வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். அதனாலதான் பேக் எடுத்துட்டு போறேனே. ஓ சரி தம்பி, சரி சரி. ஒன்னும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வரணும். ஊர்ல தானே இருப்ப? ஆமாண்ணே, இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட ஊர்ல தான் இருப்பேன். பின்னால இருக்கிறது யாருன்னு தெரியலையே, புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இவங்களை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லையே. சங்கி, இந்த பையனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க பாத்துக்கோ. உன் தங்கச்சியை பார்த்து முடிச்சிருவோமா? ஆள் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கானே. சரி பார்க்கலாம், எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. மாட்டினா என்ன மாதிரி தானே சொல்ற? பின்னாடியே பார்த்து முன்னால வண்டியை ஓட்டுனீங்க, அப்புறம் அவ்வளவுதான், நேரா சாக்கடைக்குள்ள போய் உள்ள வேண்டியதான். நேரா முன்ன பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ராஜேஷ், உனக்கு இதெல்லாம் தேவையா? பல்பு வாங்கினியா? சொந்தங்களே, நம்ம 4